ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெகிரல்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம வரையறது. அந்த வரையறத நம்ம ப்ராப்பரா கத்துக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளால கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? நம்பர் 1 நம்ம கோனிக் செக்ஷன்ஸ்ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சர்க்கிள், ஹைப்பர்போலா இதெல்லாம். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸை எப்படி டிரா பண்றது, அண்ட் அதே மாதிரி ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிரா பண்றது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை நான் எப்படி டிரா பண்ணலாங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லித்தரேன். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோனிக் செக்ஷன்ஸா பார்த்துடலாம். இதுல நம்பர் 1 ஃபங்க்ஷன் நம்மளோட சர்க்கிள். சர்க்கிள் எப்படி வரைகிறது? ஸோ ஒரு சென்டர்ல இருந்து 0,0 வித் ரேடியஸ் ஆர் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன், ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் இல்லாட்டி இன்டெகிரல் ஒய் பண்ணணும் அப்படின்னா, ஒய் டிஎக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி இதை மாற்றணும்? ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்து y இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதி அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணோம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சர்க்கிள் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன் அது ஃபங்க்ஷன் கிடையாது? ஏன்னா நம்ம ஒய் ஆக்சிஸ் டெஸ்ட் பார்த்தோம்னா ஒரு எக்ஸ் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் உங்களுக்கு 2 இடத்துல வேல்யூஸ் ரேஞ்ச் வருது. அப்போ அது கண்டிப்பா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அப்போ சர்க்கிளை நம்ம இன்டெகிரேட் பண்றதும் எலிப்ஸை இன்டெகிரேட் பண்றதும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வி ஆர் டூயிங் ஒன்லி திஸ் பார்ட். இந்த ஆரஞ்சு கலர்ல நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த ஆரஞ்சு கலர் பார்ட் மட்டும் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ நம்ம ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கான்செப்டை. அப்புறமேட்டு தான் நம்ம சம் சால்வ் பண்ணணும். ஸோ சர்க்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம வி ஆர் கோயிங் டு இன்டெகிரேட் ஃப்ரம் 0 to r அண்ட் தென் மல்டிப்ளை வித் 4. ஸோ நம்ம 0 to r இன்டெகிரேட் பண்ணிட்டு dx பண்ணிட்டு then we are going to multiply that area with 4. Next, moving on to the next curve, that is the ellipse. ellipseல 2 டைப் இருக்கு. ஒன்னு நார்மல் எலிப்ஸ், இன்னொன்னு ஓவல் எலிப்ஸ், அதாவது வெர்டிக்கல் எலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ங்கிறது ஹரிசாண்டல் எலிப்ஸ். அண்ட் இதுல மேஜரா நம்ம பார்க்க வேண்டியதுன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு வரும். அந்த ஃபோக்கஸோட வேல்யூ ஏஇ கமா 0 மைனஸ் ஏஇ கமா 0. தட் ஏஇ மீன்ஸ் தட் இஸ் த எக்ஸென்ட்ரிசிட்டி. இ மீன்ஸ் எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் த எலிப்ஸ். ஹைப்பர்போலாக்கு, பாராபோலாக்கு அண்ட் எலிப்ஸ் ஆஸ் வெல் அஸ் யுவர் சர்க்கிள்க்கு எக்ஸென்ட்ரிசிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கோனிக் செக்ஷன் எலிப்ஸ். எலிப்ஸ் 2 டைப்ல இருக்கு. ஒன்னு ஹரிசாண்டல் எலிப்ஸ், இன்னொன்னு வெர்டிக்கல் எலிப்ஸ். ஹரிசாண்டல் எலிப்ஸோட பாராமீட்டர்ஸ் தான். இந்த ஆக்சிஸ் பேர் நம்ம மைனர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிஸ் பேர் மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் மைனஸ் ஏஇ கமா 0 ஏஇ கமா 0 அப்படிங்கிறது தான் ஃபோக்கை, அதாவது ஃபோக்கைன்னு சொல்லுவாங்க, ப்ளூரல் ஆஃப் ஃபோக்கஸ். இ அப்படின்னா எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் த எலிப்ஸ் அப்படின்னு மீனிங். இதனோட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்பான் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்பான் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஓவல் ஷேப் எலிப்ஸ் அப்படியே உல்டாவா இருக்கும். இது 0, ஏஇ 0, மைனஸ் ஏஇ தான் ஃபோக்கையா இருக்கும். அண்ட் மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும், மைனர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். இதனோட ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்பான் பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்பான் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சிமிலர் டு த சர்க்கிள், எலிப்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம ஒய் ஆக்சிஸ் டெஸ்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வி வில் பி ஹேவிங் 2 பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ் வேல்யூக்கு 2 இது மேப் ஆகிறதுனால இந்த டோட்டல் எலிப்ஸ் ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. அதை இன்டகிரேட்டும் டிஃபரன்ஷியேட்டும் நம்ம பண்ண முடியாது. ஆனா எப்ப பண்ண முடியும்? இந்த ஒரு குவார்ட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டா we can integrate it. ஸோ அதை தான் நீங்க எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவீங்கன்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 minus x square upon a square, y is equal to under root of a square minus x square by a square அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுவீங்க. ஃப்ரம் 0 to a, 0 to a, அதாவது இது செமி மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ செமி மேஜர் ஆக்சிஸ்ல 0 to a இன்டகிரேட் பண்ணும். இது எலிப்ஸ். தேர்டு ரொம்ப முக்கியமான கோனிக் செக்ஷன் நம்ம பாராபோலா. பாராபோலால we are having 4 types. ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, இது ஸ்மைலி ஃபேஸ் பாராபோலா, இது சேட் ஃபேஸ் பாராபோலான்னு சொல்லுவோம். இதனோட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay
இதனோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. ஸோ இந்த பேரபோலா வந்து நம்ம நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ஈக்குவேஷனோட ஷேப் இது. இந்த மாதிரி ஈக்குவேஷனோட ஷேப்பு. இதுக்கு வந்து ஒரு 0 இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். அந்த 0 வந்து ஆரிஜின்ல இருந்ததுன்னா அதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா கிடைக்கும் நமக்கு. அண்ட் இந்த ஜீரோஸ் வந்து இப்படி கூட இருக்கலாம். நீங்க பேரபோலா இந்த மாதிரி ஷேப்ல கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ல இருந்தா அது ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஃபார்மேட்ல வரும். 2 ஜீரோஸ் இருக்கும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேரபோலா வந்து y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax பேரபோலா. இந்த y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax பேரபோலா ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு பேரபோலா. இதை வந்து நம்ம y இஸ் ஈக்குவல் டு 4ax அண்டர் ரூட் இதை தான் நம்ம வந்து எடுத்து இன்டகிரேட் பண்ணுவோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. உங்க அசர்ஷன் டீசன்ட் கொஸ்டின்ல கூட கேட்கலாம், இது ஃபங்க்ஷனா ஒரு பேரபோலா கிடையாது. ஏன்னா ஒரு எக்ஸ் வேல்யூக்கு 2 மேப்பிங் இருக்குது. அப்போ அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. பட் வி கேன் டேக் இட் அஸ் அ ஃபங்க்ஷன் இஃப் யூ ஆர் டேக்கிங் ஜஸ்ட் திஸ் பார்ட் அலோன். இந்த பார்ட்டை மட்டும் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா அதை ஃபங்க்ஷன் எடுத்து இன்டகிரேட் பண்ணலாம், அவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ. இது வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax பேரபோலா. இந்த பேரபோலா வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் -4ax பேரபோலா. இது ஸ்டாண்டர்ட் கோனிக் செக்ஷன்ஸ் ஃபார்முலா ஃபார் பேரபோலா. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான கர்வ் வந்து ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலாவோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் பாருங்க, x ஸ்கொயர் அப்பான் a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் அப்பான் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் எலிப்ஸ்க்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி வரும். இந்த ஹைப்பர்போலா இஸ் அ அசிம்டோட்டிக் கர்வ். அசிம்டோட் அப்படின்னா இது இந்த இடத்துல இந்த லைன் வந்து டச் ஆகாது. இந்த லைன் வந்து இப்படி டச் ஆகாது. இந்த லைன் பேர் தான் அசிம்டோட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சார் ஹைப்பர்போலாவும் பேரபோலாவும் ஒன்னா, 2 பேரபோலா சேர்ந்தா ஒரு ஹைப்பர்போலாவா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா வந்து கிடையாது. ஹைப்பர்போலா வேற கர்வு, பேரபோலா வந்து வேற கர்வு, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கர்வ்ஸ். நெக்ஸ்ட் ஒரு யூனிக்கான ஒரு கர்வ் இருக்கு, அதுதான் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அதனோட ஈக்குவேஷன் xy ஈக்குவல் டு c. நார்மலா நம்ம y ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு ஒன்று வரையும்ல, y இஸ் ஈக்குவல் டு சம் cx அப்படின்னு சொல்றோம்ல, இதனோட கர்வ் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இப்ப பிசிக்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம், y இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/x அப்படின்னா அது இந்த மாதிரி கர்வ் வரையும்ல. இன்டைரக்ட்லி we are drawing a rectangular hyperbola. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலானா நார்மல் ஹைப்பர்போலாவை 45 டிகிரி அந்த ஆக்சிஸை நம்ம டில்ட் பண்ணி வரைஞ்சோம் அப்படின்னா தட் இஸ் யுவர் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அதாவது நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் அசிம்டோட்ஸா மாறிடும். இதான் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஸோ கோனிக் செக்ஷன்ஸ் முடிஞ்சது. And let us come to the most important functions that is asked in your examination, the modulus function. Modulus function is defined as f of x is equal to x for all x greater than or equal to 0 minus x for all x less than 0. இதுதான் வந்து definition of a modulus function. அதாவது right side of 0 வந்து you are going to get y equal to x line. Left side of 0 you are going to get y is equal to minus x line. So y equal to x line right side, y equal to minus x வந்து left side இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட மாடுலஸ் ஃபங்க்ஷன் mod x ஓட கிராஃப். இப்போ சில கொஸ்டின்ஸ்ல இன்டகிரேஷன் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் mod x plus 1 அப்படின்னு கொடுத்துருவாங்க. mod x plus 1னா how do we draw the graph of mod x plus 1? இந்த mod x கர்வையே எது கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு பாருங்க. x plus 1 equal to 0வா, அப்ப x equal to -1. ஸோ -1 பாயிண்ட் நோட் பண்ணிட்டு அங்க ஒரு v ஷேப்பை போட்டுட்டீங்கன்னா இதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் x plus 1 ஓட ஈக்குவேஷன். சிமிலர்லி let us consider another example, modulus of x minus 2. அப்படின்னா நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன, x is equal to 2 தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ ஒரு x axis y axis போட்டுட்டு x equal to 2ல we are going to draw this curve and இதுதான் வந்து mod of x minus 2 ஓட கிராஃப். ஸோ இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸை நீங்க யூ நீட் டு லேர்ன் இட் ப்ராப்பர்லி. இன்டகிரேஷன்ஸ்லயும் வரும், அதே சமயம் உங்களோட கண்டினியூட்டி லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டிஸ்லயும் இது முக்கியமான ஒரு கர்வ். எப்படி கிராஃப் ஆஃப் மாடுலஸ் ஃபங்க்ஷன் வரையறது அப்படின்ட்டு. அண்ட் சில சமயம் கொடுத்துருப்பாங்க மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸை வரைங்க, மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸை வரைங்க. எப்படி வரையுது? ஸோ y is equal to sin x கொடுத்துட்டாங்க அப்படின்னா let us draw the sin x first. இதான் sin x. மாடுலஸ் என்ன பண்ணும்? y equal to modulus of sin x. எதெல்லாம் நெகட்டிவா அந்த கிராஃப்ல இருக்கோ அது அப்படியே வந்து பாசிட்டிவா மாத்திரும். ஸோ இதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் sin x ஓட கர்வ்.
அந்த மாதிரி நீங்க எந்த மாடுலஸ் கொடுத்தாலும் நெகட்டிவா இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிடுங்க அண்ட் தட் இஸ் இட் டன். நெக்ஸ்ட் there is one special function called as the signum function. Signum function that is given by the formula signum of x is equal to defined as mod x by x. Mod x by x அப்படின்னா that is equal to x பாசிட்டிவா இருந்தா mod x will be equal to x இல்லையா? So we will get 1 for x is greater than 0. இப்ப x is equal to 0 அப்படிங்கும்போது 0 by 0 வந்துரும். அதனால அன்டிஃபைன்ட் ஆகும் அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. சிக்னம் ஃபங்க்ஷன் x equal to 0க்கு டிஃபைன்டு, அவங்களே டிஃபைன் பண்ணிட்டாங்க. x equal to 0னா அது வந்து என்னது 0 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் x is equal to நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா இது minus x by x வரும். ஸோ -1 வரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ சிக்னம் ஃபங்க்ஷன். சிக்னம் ஃபங்க்ஷனோட கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதான் வந்து சிக்னம் ஃபங்க்ஷன். ஸோ 1ல வந்து 0ல வந்து யூ ஹாவ் த டிஸ்கண்டினியூட்டி, பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. இது 1, இது வந்து -1. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிராஃப்ஸை பார்த்தோம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஈஸி எக்ஸாம் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. பை.